ஆளென் செய்யும் வினைதானன் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், வைகாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம். குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். சனி பகவான் கும்பத்திலும், ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள். இந்த செவ்வாய் பகவான் முதல் 2 வாரம் மீனத்திலும் கடைசி 2 வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார். அதே போல் புத பகவான் முதல் 2 வாரம் மேஷத்திலும் கடைசி 2 வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி 3 வாரம் சுக்கிர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புதன் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மேஷத்தில் 2 வாரமும் ரிஷபத்தில் 12ஆம் இடத்தில் 2 வாரமும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இந்த வைகாசி மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாமா? அதாவதுங்க, குரு பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கார், சுக்கிர பகவானும் 12ல் இருக்கார். இதில் பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 11க்குடைய செவ்வாய் கடைசி 2 வாரம் அங்கே 11ல் இருக்கார். ராசிநாதனும் 11ல் இருக்கார். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பொருளாதார ரீதியாக உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் ஒரு வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோடு பணியாற்றுவீங்க. அப்போ கண்டிப்பாக சாதிப்பீங்களா? கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் அதிகப்படியான வருமானம், அதிகப்படியான சம்பாத்தியம், மன நிம்மதி, சந்தோஷம். 11ங்கிறது சந்தோஷமான இடம். அது மட்டும் இல்லைங்க, ப்ரமோஷனுக்காக காத்திருந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்ததுங்க, எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலைங்க. இப்போது ப்ரமோஷனுக்கான காலகட்டம். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போது அரசு கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ 11க்குடைய செவ்வாயும் அங்கே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் வரும். மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் நல்ல லாபம், அனுகூலம், அதான் ரொம்ப முக்கியம். மற்றபடி ராசிநாதன் 12ஆம் இடத்துல கடைசி 2 வாரம் இருக்கிறதால 12ஆம் இடம் என்பது செலவினங்களை குறிப்பிடக்கூடியது. செலவினங்கள் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். உங்களுக்கே உடம்பு முடியாமல் போய் உங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கலாம், அல்லது ஒரு பின்னடைவு ஏற்படலாம். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல 12ஆம் இடத்துல ராசிநாதன் இருந்தால் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல் 15 நாள் ஓஹோன்னு இருக்கும். அப்போ அடுத்த 15 நாள் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், புதன் இணைந்திருக்கிறார்கள். இதனுடைய அமைப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு முதல் 15 நாள் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். அடுத்த 15 நாள் செலவினங்கள் தான் வைக்கும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்க போகிறார்.
முதல் 15 நாள். அப்போது உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு வேற பார்க்குறார் 4ஆம் வீட்டை. அப்போ தாயினுடைய ஆரோக்கியம் இது நாள் வரைக்கும் சரியில்லை அப்படின்னா இப்போ எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களால அனுகூலம், அவங்க வழி சொந்தங்களாலும் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். 4ஆம் இடம் இந்த கமிஷன் ட்ரேடிங் ஏஜென்சி வச்சுருப்பாங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சில பேர் இந்த முதல் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுவாங்க இல்லையா, அது அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க. உங்கள் சக்திக்கு மீறி நல்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு வெளிநாடு கூட அனுப்பி போய் படிக்க வைப்பீங்க. அவங்களும் அவங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கல்வி சிறப்பாக அமையும். அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் வாங்கக்கூடிய ஒரு நிலை, வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி 4ஆம் இடம் மிக சிறப்பாக அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இப்பொழுது குரு பகவானும் பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது இது நாள் வரைக்கும் சனி பார்த்திருந்தது, குரு பார்க்கல. அப்போ எதிரிகளால் தொல்லை இருந்தது, கடன் சுமை விதுங்க வைத்தது, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது. ஏன்னா ரோக சத்துரு ஸ்தானம் இல்லையா, அதனால் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. சனியும் பார்க்குறார், இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை. எதிரிகள் அடங்கி போவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். 6ஆம் இடம் என்பது போட்டி ஸ்தானம். உங்களுக்கு ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது போட்டி பந்தயங்கள் கலந்துக்கிறாங்க, எக்ஸாம் கலந்துக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இப்படி நீட் எக்ஸாம், ஏதாவது தேர்வு எழுத நினைக்கிற இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் குரு பார்வையில் இருப்பதால் இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பமான ஒரு முனை என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடத்தை அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த குரு பகவான் 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி சார்ந்த உறவினர்கள் வகையில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பெண்கள் செலவு அப்படின்னு சொன்னால் சுப செலவாகத்தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் ஏதாவது வாங்கி தருவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை, பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் இப்படி வாங்குவாங்க. ஸோ இந்த 7க்குடையவன் 12 இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். சுப செலவாகவும் இருக்கும். அசுப செலவுக்கு இங்கே வேலை கிடையாது. ஏன்னா சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் அவங்க வெளியூர் பயணம் போகக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கும், ஏற்படும். ஏன்னா 12 இருக்கார் இல்லையா. அப்போது இப்போ உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் இருக்கலாம். அவங்க ஒரு மாதம் வாங்க, ஒரு 10 நாள் தங்கிட்டு போங்கன்னு கூப்பிடலாம். ஸோ உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க அங்கே போயிட்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக இருக்கிறது. இது பாசிட்டிவாக அவங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அசிங்கம், எல்லாருக்குமே 8ஆம் இடங்கிறது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அப்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொழில் பண்ணிங்க, தொழிலில் நிறைய
நிறைய பேர் வந்து பேமெண்ட்டு டியூக்கு பேமெண்ட்டு நிறைய இருக்குங்க, தரவே இல்லைங்க. அவங்கெல்லாம் எப்போ தருவாங்க, நானும் கேட்டு கேட்டு பார்த்து ஓஞ்சிட்டேங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் கடந்த காலங்கள் அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்த பார்த்தீங்களா, அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. இப்போ அந்த வீட்டை குரு பார்க்குறதால அவங்களுக்கு கொஞ்சம் பசை வர ஆரம்பித்தாச்சு. அப்போது கடனை கொடுக்கணும்னு ஒரு நினப்பு இருக்கும், கண்டிப்பாக வந்து திருப்பி தருவாங்க. அப்போ உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ஏதாவது கிடைக்கலாம், அதில் ஒரு வருமானம் இல்லை. அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம், அதில் ஒரு சந்தோஷம், ஒரு அன்னோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மொத்தத்தில் 8ஆம் இடம் குரு பார்வை. ஒரு சிலர் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் கூட செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல சனி. 9ஆம் இடம் என்பது பாக்கிய சனி. பாக்கியத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா தந்தை சார்ந்த தொழில், தந்தை சார்ந்த விஷயங்கள், நிலங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பாக்கியமாக நிறைவேறப் போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறார்கள். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது. நீங்கள் வந்து இந்த புண்ணிய சனி அப்படிங்கிறதால சிவனை வழிபாடு பண்ண உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் 15 நாள் இருக்கார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மற்றும் கடைநிலை ஊழியர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். 10ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணுவார், பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர். அப்போ தொழிலில் உங்களுக்கு கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். நீங்கள் எங்கே கடன் கொடுக்க போகிறாங்கன்னு 2-3 இடத்துல கேட்பீங்க. பார்த்தா 2-3 கேட்குற இடத்துலலாம் காசு கிடச்சிரும். அப்போ அந்த காசை வாங்கி நான் எப்படிங்க திருப்பி அவங்ககிட்ட வேணான்னு கொடுக்குறது? அப்போது வந்து அதை வாங்கி தொழிலில் போடுவீங்க. தொழிலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பாம்பு அறவே ராகவே இருக்கிறதால தொழிலில் வந்து இன்வால்மெண்ட்டோடு இருந்து சுறுசுறுப்பாக இயங்கி, அதாவது உள்ள நேரம் இல்லை, உறங்க நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் வந்து பிஸி ஷெடியூலில் தொழிலை பண்ணி நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். அப்போது இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல சிறப்பாக பணியாற்றுவீங்க. கடமைக்கு கடமைக்காகன்றது இல்லை, கருமமே கண்ணாயின மாதிரி கடமையும் நல்ல சிறப்பாக செய்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். பெயரை மட்டும் காப்பாற்றுவதல்ல, நிறுவனத்திற்கும் நல்ல பேர் கொடுக்கணுங்கிற ஒரு நிலையில் நல்லா வேலை பார்ப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடம் ரொம்ப அற்புதங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், மூத்த சகோதரர்களால் நல்லது நடக்கும். இப்போ உங்களுக்கு லாபம் மிகுதி கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடம் குரு பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அப்போது சுப செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்துட்ருக்கு. இப்போ இந்த கலைத்துறையில் பணியாற்றுவாங்க, வழக்கறிஞராக இருப்பாங்க, ஆடிட்டராக இருப்பாங்க, ஆசிரியராக இருப்பாங்க, பேராசிரியர், மற்றபடி சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நிதி நிறுவனங்கள், நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அத்துணை பேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நல்ல ஒரு வருமானம் இருக்கும். அதுக்கு தகுந்த செலவினங்கள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்தாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது. சந்தோஷத்தை தரப்போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் சிறப்பாக இயங்கப் போகிறது. இந்த மிதுன ராசிக்கு 14, 15, 16 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமும் நலமும் பெறுவீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.